ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான டிப்ஸு ஒரு 5-6 டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான டிப்ஸு. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்ப்போமா. நம்ம கோதுமெல்லாம் நல்லா கழுவி காய வைக்கும்போது நம்ம போட்டுட்டு வந்தால் 2 கிலோ போட்டுட்டு வந்தால் புறா எல்லாம் சாப்பிட்டு 1 கிலோ பாதி ஆக்கிடும். அப்படி காக்கா புறா ஏதாவது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு துணி காய போட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு வாங்க. நல்லா எதுவுமே எடுத்து சாப்பிடாது. அப்படி நம்ம 2 கிலோ போட்டாலும் அந்த 2 கிலோ அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு திடீர்னு லைசால் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட ஷாம்பு இருக்குமில்ல, அந்த ஷாம்புக்கு லைட்டாக தலைக்கு போடுற ஷாம்பு எந்த ஷாம்புனாலும் பரவாயில்ல, லைட்டாக போட்டுட்டு அப்புறம் வீடு துடைச்சி பாடுங்க. வீடு சும்மா வாசமாகவும் இருக்கும், க்ளீனாகவும் நீட்டாகவும் வந்துடும். அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்கும்போது நிறைய பேருக்கு மட்டன் குழம்புக்கு முந்திரி போடுவாங்க. நம்மளால் முந்திரி வாங்க முடியாது. முந்திரி ஹெவி ரேட்டாக இருக்கும். அதனால் முந்திரிக்கு பதிலாக கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு 50 கிராம் கூட தேவையில்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டு அரைச்சி வச்சு மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் நல்லா திக்காகவும் இருக்கும், கிரேவி கூட நல்லா சூப்பராக இருக்கும், ரிச் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதனால் முந்திரிக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்து மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாழைக்காலாம் வறுவல் பண்ணுவோம். அப்படி நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணும்போது மிளகாத்தூள் மட்டும் போடுவோம். மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு சேர்த்து கலந்து வச்சு பொரித்து பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க. நம்ம புளி சாதமோ லெமன் சாதமோ பண்ணும்போது சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி உதிரி உதிரியாக வர்றதுக்கு நம்ம சாதம் வடிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் லெமன் மட்டும் அதில் விட்டு வடித்து பாருங்கள். சாப்பாடு நல்லா புளி சாதமோ லெமன் சாதம் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம். நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு பண்ணிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் ரவையும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் கலந்து பாருங்கள். நம்ம பூரி நல்லா மொறுமொறுன்னு புஷ்ஷுன்னே இருக்கும். ஒரு ஹோட்டலில் தான் நம்ம அந்த மாதிரி புஷ்ஷுன்னு சாப்பிட்ருப்போம். ஹோட்டல்லலாம் நல்லா வருதே, நமக்கு நல்லா வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பூரி செஞ்சு பாருங்கள். நம்ம சுட்டு வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே இருக்கும். புஷ் பூரி வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து பாருங்கள். புஷ் பூரி கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா வாங்க. அதேமாரி நம்ம பூரிக்கு மாவு பிணையும்போது ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கெட்டியாகவே பிணைங்க. அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம பூரிக்கு தேய்ச்சி போடுறப்ப சப்பாத்திக்கு நம்ம மாவு போட்டு தேய்ப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. பூரிக்கு நம்ம தேய்க்கிறப்ப அந்த மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு தேய்ச்சி நம்ம பூரிக்குள்ளே போட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவு தகவல் பட்டு எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிடும். அப்படி எண்ணெயெல்லாம் கருப்பாகாமல் நல்லா இருக்கிறதுக்கு அதில் நம்ம பூரிக்கு தேய்க்கும்போது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ங்க. பூரிக்கு எண்ணெய் நல்லா பளிச்சு நம்ம என்ன கலரில் வச்சோமோ அதே கலரில் இருக்கும். பாருங்கள், இதே கலர் தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு போட்டு தேய்க்காதீங்க. எண்ணெய் போட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு வரும், எண்ணெயும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான 4-5 குறிப்புகள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.